ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை ஷார்ட்டாக சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சில விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சில விஷயத்தை இனி உங்கள் வாழ்நாளில் பார்க்கவே மாட்டீங்க. பார்வோன் உனக்கு செய்யு செஞ்சதை நீ பார்த்துருக்கிற. இப்போ பார்வோனுக்கு நான் உனக்கு செய்ய போறேன், நீ அதை பார்க்க போற அப்படிங்கிற. இது நாள் வரைக்கும் உங்களை சில காரியங்கள் செய்யு செஞ்சிருக்குது, அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அந்த காரியம் கர்த்தரால் செய்யப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கடனை கர்த்தர் வச்சு செய்யறதை நீங்க பாப்பீங்க. உங்க பொருளாதார பிரச்சனையை கர்த்தர் வச்சு செய்வதை நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற கவர்மெண்ட தேவன் வச்சு செய்யறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு எதிராக சில அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத, இவ்வளவு நாள் வச்சு செஞ்சத கர்த்தர் வச்சு செய்யறத நீங்க பார்க்க போறீங்க. ஏமே லேயாள் அவட்ட இருந்து எப்படி தேவன் கோத்திரங்களை கொடுத்து அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் என்ன பண்ணார்? அவளுக்கு இருந்த 3 கேள்விகள். அந்த மெசேஜ் கேட்டிங்களா? போன சனிக்கிழமை வராதவங்க நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த மெசேஜ் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. சரியா? வண்டர்ஃபுல்லான பிளஸ்ஸட் மெசேஜ் அது. என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா, என்னை யாரும் கேட்க மாட்டாங்களா, எனக்கு யாரும் செவி கொடுக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு தேவன் எப்படி பதிலாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து சனிக்கிழமை நம்ம பார்த்தோம். அதோடைய சாரம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனை குறித்து, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து தேவன் அவரும் அற்பமாக பார்க்குறாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பாருங்களேன். இப்போ பவுல் கடல்ல இருந்து என்ன பண்ணுறாரு, அந்த அலைகள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு தீவுக்கு வரார். மெலித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு அவங்க எல்லாரும் இறங்கி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்குள்ள மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். வேதம் அப்படியே பதிவு பண்ணுது, அங்குள்ள மக்கள் பாராட்டின அன்பு வேற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக எங்களை லவ் பண்ணாங்க, எங்களுக்கு வேண்டியதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அவர் விறகு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது போசுக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டுவிரியன் அவர் கையை கவிரிச்சு பாருங்க. சுற்றி இருந்த ஆட்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மனுஷன் நிச்சயமாகவே சபிக்கப்பட்டவன்டா. இவன் கடலில் நடந்த புயலுக்கும் அலைக்கும் தப்பி இவனை சாவு விட மாட்டுக்கு போகிறேன், பாம்பு இப்போ கடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் வீக்கங்கண்டு சாவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்படியே போட்டிருக்குது, வீக்கங்கண்டு கொஞ்ச நேரத்தில் பாரு வாயிலேருந்து நுரதள்ளி சாக போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா தலைவர் என்ன பண்ணுறாரு, அசால்ட்டா பவுல் அந்த பாம்பை நெருப்பில் உதறி விட்டுறாரு பாருங்க. உதறி விட்டுட்டு அவர் பேசாமல் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அதே ஜனம், புரியுதா உங்களுக்கு? அதே ஜனம் இப்போ முதல்ல என்ன சொல்லிச்சு, கடவுள் இவனை கைவிட்டாரு, கடவுளே இவனை கைவிட்டார். அற்பமாக என்னது பாருங்களேன், கடவுளே கைவிட்டார், அதனால தான் சாவு இவனை தொடருது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இவனை தொடருது. கடவுள் கைவிட்டுட்டா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய பார்வையாக இருக்குது பாருங்க. மனுஷன் எப்படி பார்க்குறான், கடவுள் கைவிட்டுட்டா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் பாருங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மளை கைவிடுவதில்லை, நம்ம மீது வைத்த கண்ணை அவர் மாற்றுவதில்லை. ஏமே இதை உணரணும் பாருங்க. இதை உணர்ந்துட்டா பிரச்சனை எல்லாம் தன்னால உதிர்ந்து போயிடும். பிரச்சனை எல்லாம் தன்னால உதிர்ந்து போயிரும் பாருங்க. அதே ஜனம் இப்போ பார்த்துட்டு என்ன சொல்றது, ஏன்னா பவுலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எவ்வளவு பிரச்சனை தொடர்ந்தாலும் அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, அவர் என்னை கைவிடுகிறதும் இல்லை அப்படின்னு என்ன பண்றான், பிரச்சனையை உதறிட்டு போயிடுறான் பாருங்க. ஏமே நீங்க தீர்க்க தரிசனத்தை நம்புகிற ஜனங்களா இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசன செய்கையை ஒன்று பண்ணுங்க. உங்க விரலை உங்க பிரச்சனை பிடிச்சிருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை ஒரு கட்டுவிரியனா நீங்க யோசிச்சுக்கோங்க, அப்படியே உதருங்க. ஏமே உங்க முன்னாடி இன்றைக்கு தேவ அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மோசேக்கு முன்னாடி எப்படி ஒரு அக்கினி எரிஞ்சதோ அதே அக்கினி உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்க ஆவியின் கண்கள்ல அதை நீங்க பாருங்க. இப்போ அதற்கு நேராக அந்த பிரச்சனையை நீங்க இப்போ எரிங்க. எந்த ஜனம் உங்களை பார்த்து வீக்கங்கண்டு சாவான், இந்த கடன்லயே மூழ்கி செத்துருவான், இந்த பிரச்சனையிலேயே இருந்து இவன் எழும்புறதே பல வருஷம் ஆகும்னு பிளானை போட்டுட்டு பார்த்துட்டு இருக்குதோ, அதே ஜனம் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்ல போகுது. ஏமே இவன் தேவன் அப்படின்னு சொல்லுது. இவன் கடவுளின் மகன்லாம் சொல்லல. இது எப்படி கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் தேவன்,
இவன் தேவன், இவன் கடவுள் அப்படின்னே சொல்லிருச்சு. இவன் கடவுள் அப்படின்னே சொல்லுது பாருங்க. அதே ஜனம் இவன் கடவுள் அப்படின்னு சொல்லிடுது பாருங்க. மோரா சத்தாக்கா மடாரதலவா கமானோ ஃபைத் ஆக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே உதறுங்க, உங்கள் கையில் இருந்து அப்படியே உதறுங்க. இது என் பிரச்சனை அல்ல, இது சாக வேண்டிய பிரச்சனை. இது என் பிரச்சனை அல்ல, இது சாக வேண்டிய பிரச்சனை. என் பிரச்சனை அல்ல, சாக வேண்டிய பிரச்சனை. விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொன்னால், லபோதிபோன்னு நெஞ்சில் அடித்து வாக்கு தத்தத்தை கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. நல்லது, அப்படி செஞ்சு மனசுக்குள்ளே ஏற்றினா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது அல்ல பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். தேவன் சொன்னதை இமேஜின் பண்ணுறது தான் விசுவாசம். தேவன் சொல்கிறத இமேஜின் பண்ணணும், அவ்வளோதான். எப்படி தேவன் சொல்கிறாரு பாருங்க. ஆபிரகாமை கூட்டு வந்து என்ன பண்ணுறாரு, நட்சத்திரத்தை பார், மணலை பார், என்ன கூடுமானால் என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவன் ஆபிரகாமுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் ஓடுது பாருங்க. அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ரொம்ப யோக்கியனாக இருந்தான், அதனால தான் அவன் விசுவாசத்தில் தகப்பனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நிறையா நம்பப்படுது பாருங்க. அவன் யோகியதான் என்ன அப்படிங்கிறது நல்லா வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். எதை செய்யாதன்னு சொல்கிறாரோ அதை சரியா போய் செய்கிறது தான் தலைவர் ஆபிரகாமுடைய வேலையா இருக்கு. எகிப்துக்கு போவாதடா, டே பொண்டாட்டியை மட்டும் கூட்டு போடா அப்படிங்கிறாரு. மெனக்கிட்டு லோத்த கையோட கூட்டு வரான். எகிப்துக்கு போவாத வேண்டாங்காரு, கரெக்டாக என்ன பண்ணுதான் அங்கே கூட்டு போகிறான். அங்கேயும் போய் பிரமாணத்தை உடைக்கிறான். ஆண்டவருடைய பிரமாணம் மோசே வந்ததுக்கப்புறம் வரல, சரியா? மோசே வந்ததுக்கப்புறம் சொல்லப்பட்டது. ஆனால் தேவன் பிரமாணமாக தான் இருக்கிறார். அவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. அவர் பொய்ய வந்து வெறுக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் பச்சை பொய் சொல்லுதான், நீ என் பொண்டாட்டியில் தங்கச்சி அப்படின்ட்டு. இவன் யோகியதையை வச்சு இவன் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட யோகியதையெல்லாம் பார்க்கவே முடியாது பாருங்க. இயேசுவை தவிர ஒருவேளும் யோக்கியம் கிடையாதுன்னு வேதமே சொல்லியிருக்குது. ஸோ இப்போ அப்போ எதன் அடிப்படையில் அவன் விசுவாசத்தின் தகப்பனானா அப்படின்னா, தேவன் சொன்னதை பாரு, நட்சத்திரத்தை பாரு, டே மணலை பாரு அப்படின்னு தேவன் சொன்னதை இமேஜினேஷனில் கொண்டு வரான். இவ்வளவு ஜனம், இவ்வளவு நட்சத்திரம் அப்படின்னு அவன் பார்க்கல, இவ்வளவு பிள்ளைகள் அப்படின்னு பார்க்குறான் பாருங்க. இவ்வளவு பிள்ளைகள் அப்படின்னு பார்க்குறான். அவன் இமேஜினேஷனில் அதை கொண்டு வரான். அதுதான் விசுவாசமாய் எண்ணப்பட்டது. ஏமே ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை இமேஜின் பண்ணுங்க. அதுதான் ஃபெய்த்து, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்காக நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஊரெல்லாம் கேட்கும்படியாக அந்நிய பாஷை பேசி கத்தி கூப்பாடு போட்டு பக்கத்தில் உள்ளவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அவன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் சத்தியமாக இருக்குது. நிறைய பேர் வரப்போகிற கஸ்டமர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. வேண்டாம். பிஸ்னஸ் ஸ்பாட்டு நீங்கள் கஸ்டமருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரலை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தேவன் உங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு அங்கே போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாருங்க. இல்லை, ஸ்கூலில் நீங்கள் டீச்சர் வேலை பார்க்கணும். நீங்கள் டீச்சராக இருந்தால் அல்லது ஸ்கூலில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ, எதுக்காக நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களோ அந்த வேலையை தான் நீங்கள் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே போய் உட்காந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? அங்கே என்ன உங்களுக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. அதுதான் சுவிசேஷமாக இருக்குது. அதுதான் சுவிசேஷமாக இருக்குது. அவங்க ஜெபிக்கலான்னு விரும்பினா அவங்க வந்து ப்ரேயர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசை எப்படி வரும்னா, நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம், நீங்கள் உங்கள் தொழிலை எவ்வளவு உண்மையாக இருக்கிறீங்கிற விதம் தான் அவங்களுக்குள்ள எப்படிப்பா இப்படி உண்மையாக இருக்க முடியுது, உன்னால் எப்படிப்பா இப்படி திறமையாக செய்ய முடியுது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என் இயேசுவை நான் நம்புகிறேன், அதனால் நான் இப்படி நல்லா இருக்கிறேன், யோக்கியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் அதுதான் சுவிசேஷமே தவிர, மற்றபடி சும்மா போகிறவனை கூட்டு வச்சு பேனா வாங்க வந்தவனை உட்கார வச்சுட்டு 1/2 மணி நேரம் மொக்க போடுறது பேர் சுவிசேஷம் அல்ல. அப்படி சொல்லப்பட்ட சுவிசேஷம் அவனுக்கு கண்டிப்பாக வேலை செய்யாது. கண்டிப்பாக வேலை செய்யாது பாருங்க. விசுவாசங்கிறது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. விசுவாசங்கிறது உங்களை வளர்த்துக்கிற ஒரு விஷயம். விசுவாசங்கிறது நமக்கு தேவையான விஷயத்த கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. மற்றவங்களை போய் தாக்குற ஒரு விஷயம் கிடையாது. அப்போது என்ன பண்ணணும்? வாக்கு தத்தத்தை நீங்கள் இமேஜின் பண்ணணும். 153 பெரிய மீன்களை தேவன் பேதுருக்கு கொடுத்தார். அது உங்களுக்கும் சாத்தியம். வலை கிளியத்தக்க படகு அமிழத்தக்க மீன்களை அவனுக்கு கொடுத்தார், அது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் மைண்டில் நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணணும். உங்கள் கடையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும்
153 பெரிய கஸ்டமர்ஸ் வர்ற மாதிரியும் அவங்க உங்களோடு டைப் பண்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும் பாருங்க. வலையை கிளியத்தக்கதா அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், உங்க டிரால பணம் வைக்க முடியாத அளவுக்கு அது நிரம்பி பொத்துன்னு கீழே விழுறதை இமேஜின் பண்ணணும். பேங்க்ல இருந்து ஃபோன் வந்து, சார் உங்க அக்கௌண்ட் வேரியண்ட்டை மாத்துங்க, இது வந்து 10,000 வேரியண்ட்ல இருக்குது, 12,000 வேரியண்ட்ல இருக்குது, தயவுசெய்து இல்லை லேக்ஸ்குள்ள வேரியண்ட்டுக்குள்ள மாத்துங்க, அப்படின்னா தான் கேஷ் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஃபோன் வர்றதை இமேஜின் பண்ணணும். யோசேப்பின் வாகனங்களை பார்த்து யாக்கோபுக்கு உயிர் மூச்சு வந்தது அப்படின்னு வாசிக்கும் பொழுது இது என்னுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும் பாருங்க. இதை எப்படி இந்த விசுவாசத்துல கொண்டு வர்றது, இதை எப்படி இமேஜினேஷன், இதை எப்படி ஃபெய்த்தா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, வாகனங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறத பார்க்கணும் பாருங்க இமேஜினேஷன்ல. விலையுறந்த வாகனங்களை முன்னாடி வந்து நிற்கிறத இமேஜின்ல கொண்டு வரணும் பாருங்க. அதுதான் ஃபெய்த்து. அதுதான் ஃபெய்த்தை தவிர மைக்கை பிடிச்சி கத்துறதோ 4 பேரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேரு ஃபெய்த் கிடையாது. நான் விசுவாசத்தில் இருக்கேன், நான் விசுவாசத்தில் இருக்கேன் அப்படின்னு வேலைக்கு போகாமல் இருக்கிறது விசுவாசம் கிடையாது. கர்த்தர் எப்படினாலும் செய்வார் பிரதர் அப்படின்னு இந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, ஒரு வேலை ஜோலிக்கு போக மாட்டேங்காரு, கேட்டால் நான் விசுவாசத்தில் இருக்கேங்காரு. அது விசுவாசம் கிடையாது அன்பர்களே, அது விசுவாசம் கிடையாது. இமேஜின், எல்லாரும் சொல்லுங்க இமேஜின், இமேஜின், இமேஜின் சொல்லுங்களேன். இமேஜின் சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க. அது அப்படியே மைண்டில் கொண்டு வந்து அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும், அதை பெருசாக்கி பார்க்கணும். அதுதான் ஃபெய்த் பாருங்க. டெய்லி காலையில் எந்திக்கும் போது இந்த இமேஜினேஷனை நீங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. காலையில் எந்திக்கும் போது எலக்ட்ரிபிள் மண்டக்குள்ளே வரக்கூடாது. காலையில் எந்திக்கும் போது ஸ்கூல் ஃபீஸ் மண்டக்குள்ளே வரக்கூடாது பாருங்க. காலையில் எந்திக்கும் போது என்னென்ன தேவை இருக்குது, ஐயோ கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் மண்டக்குள்ளே வரக்கூடாது. காலையில் எந்திக்கும் போது இமேஜினேஷன் வரணும் பாருங்க, இமேஜினேஷன் வரணும். அதனால தான் ஆபிரகாமுக்கு வந்து எந்திக்கும் போதும் சரி படுக்கும் போதும் சரி இந்த இமேஜினேஷன் இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நட்சத்திரத்தையும் காட்டுறாரு, மணலையும் காட்டுறாரு. ஏன் ஏன் நட்சத்திரத்தையும் காட்டி மணலையும் காட்டணும்? ஒன்று போதாதா அந்த தாத்தாக்கு? ஒரு ஃபெய்த்துக்கு ஒரு காரியத்தை சொன்னால் போதாதா? போதாது. ஏன்னா நட்சத்திரம் நைட்டு தான் தெரியும், ஆனால் மணல் பகல்லே தெரியும். நீ பகல்லையும் சரி நைட்டும் சரி இந்த இமேஜினேஷனை விட்டு வெளியில் வராத அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பகல்லையும் நைட்டுக்கும் ஏற்ற மாதிரி நட்சத்திரத்தையும் மணலையும் அவனுக்கு இமேஜினேஷனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. இரவும் பகலும் இதை நீ தியானிப்பாயாக, இதை இமேஜினேஷனில் நீ கொண்டு வருவாயாக. தியானிப்பையாகன்னா என்ன? இரவும் பகலும் தியானிப்பையாகன்னா எப்போ 24/7 வேலை வெட்டிக்கு போகாமல் பைபிளும் கைமாவே உட்காந்துட்டு இருந்தா வந்துருமா? அப்படி வராது. நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் பிரதர், அதனால வேலை வெட்டிக்கெலாம் போகிறதில்ல, பைபிளும் கைமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலாம் வராது. இரவும் பகலும் எப்படி தியானிக்கிறது? இமேஜினேஷனில் கொண்டு வரணும் பாருங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கை முன்னேறத உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறத இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. கண்ணு முன்னாடி இப்போ சேட்டை தாங்க பண்ணுது, கண்ணு முன்னாடி இப்போ அது சொன்னபடி கேட்க தான் மாட்டேங்குது. வச்சு 2 வப்பு வைக்கணும் போல தான் இருக்குது, ஆனால் வைக்காதீங்க. இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாய் ஆடுகிறதையும் தேவனுக்கு முன்பதாய் பாடுகிறதையும் அது டாக்டராய் நிற்கிறதையும் அது வந்து தேசத்தினுடைய கீ போஸ்டில் நிற்கிறதையும் அது அரசியலில் பெரிய ஆளாக வந்து நிற்கிறதையும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி தாழ குனிஞ்சு நிற்கிறதையும் இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், ஒரு முறை தான் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. ஒன்லி ஒன் டைம். எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி இருக்கும்படியா ஒன் டைம் தான் சொப்பனம் வந்துச்சு பாருங்க. ஒன் டைம் தான் சொப்பனம் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவன் அதை விஷனா மாத்திரான், இமேஜினேஷனா மாத்திரான் பாருங்க. ஃபெய்த்தை விடவே இல்லை. குழிக்குள்ள போய் விழுந்து கிடக்கும் பொழுதும் அவன் இமேஜினேஷன் என்ன நான் சொல்றேன் பாருங்க. அது பைபிள்ல என்ட்ரி பண்ணலை, ஆனால் நான் சொல்றேன் உங்களுக்கு, 11 பேர் இந்த குழிக்குள்ள உட்கார்ந்து என்னை வணங்கணும்னா இந்த இடம் பத்தாதுடா, என் இமேஜினேஷன் வேற. அப்போ இந்த இடத்துல நான் இருக்க போறது இல்லை. உங்க இமேஜினேஷன் உங்க இடத்த மாற்றும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எதை இமேஜின் பண்றீங்களோ மோராபாஷ் இதெல்லாம் கப்புன்னு பிடிக்கணும், இதெல்லாம் கப்புன்னு பிடிக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது பாருங்க. நான் சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் அதை அழுத்துறாரு. உங்க இமேஜினேஷன் நீங்க இப்போ இருக்கிற இடத்தை மாற்றும். நான் இமேஜினேஷன் சொல்றது ஃபுல்லாக ஃபெய்த்து, சரியா? ஃபெய்த்துங்கிறது கடினமான வார்த்தையாக மாறினதுனால இப்போ நான் இமேஜினேஷன் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
ஃபெய்த் இஸ் ஈக்குவல் டு இமேஜினேஷன். என்ன இமேஜினேஷன்? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் இமேஜின் பண்ணும் பொழுது அது நடக்கும். ஏமே வேற என்ன ஏதாவது நீங்கள் இமேஜின் பண்ணால் கூட நடக்கும். வேற எதையாவது இமேஜின் பண்ணாலும் நடக்கும். பாருங்களேன், எனக்கு இந்த யோபுக்கு மேலே ஒரே ஒரு கோபம் ஒன்று உண்டு. நல்ல பய யோபு வந்து ரொம்ப நல்ல பய. திருநெல்வேலியில் சொல்கிற மாதிரி நல்ல பய. நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது அப்படிங்கிறான். எவனாவது இப்படி பயப்படுவானா? எனக்கு அவன் பயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவனாவது இப்படி பயப்படுவானா? ஒரே நேரத்தில் பிள்ளைலாம் செத்து போகும் அப்படின்னு சொல்லி எவனாவது பயப்படுவானா? இல்லை குஷ்டம் வந்து ஓட வச்சு இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு எவனாவது பயப்படுவானா? இவன் சொல்கிறான் பாருங்க, பயந்தது நேர்ந்தது. இதெல்லாம் இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்துருக்குதுக்கு பக்கி. இதெல்லாம் இமேஜினேஷனில் கொண்டு வந்து உட்காந்து ஓட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இமேஜினேஷனில் வந்துருக்குது பாருங்களேன். அதை அப்படியே தியானிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பிள்ளையெல்லாம் டப்பு டப்புன்னு செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? தியானிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்தமாக ஒட்டகம்லாம் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான், ஆடு மாடெல்லாம் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான். இப்படியே தியானம் இருக்குது பாருங்க. நீங்கள் யோபு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பும் பண்ணியிருக்காது, ஆனாலும் போய் பலி செலுத்திக்கிட்டு இருப்பான். பலி எப்போ செலுத்தணும்? பாவம் பண்ணிட்டா பாவ நிவாரண பலியை வந்து செலுத்தணும். ஒரு வேளை பாவம் செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றான்? பலி செலுத்திக்கிட்டு இருக்கான். உன் இமேஜினேஷன்ல தீய வைக்க. பிரியமானவர்களே, தவறான இமேஜினேஷன் உங்க மண்டக்குள்ள ஓடுதுன்னா அது பிசாசினால வேலையை பிளந்துட்டு உள்ள வந்து என்ன பண்றது? பிசாசு உங்கள் இமேஜினேஷனில் தான் கை வைக்குது, உங்கள் ஃபெய்த்தில் தான் அது கை வச்சுட்டு இருக்குது பாருங்க. அதே யோபுல இருந்தே உங்களுக்கு சொல்கிறேனே, பிசாசு வந்து ஒரு ஐடி கார்டை தூக்கிட்டு பரலோகத்துக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்துட்டார், டேய் வா, என்ன என் பிள்ளையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க. ஏன்னா இவன் எதை இமேஜின் பண்ணுறானோ அது பிசாசினுடைய இமேஜினேஷனாக இருக்குது. பிசாசு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிருச்சு. ஐடி கார்டை கையில் தூக்கிருச்சு பாருங்க. இப்போ ஆண்டவருக்கே டவுட்டு, இவனுக்கு எப்படி இந்த ஐடி கார்டு கிடச்சிது? யோபுக்கு மேலே அதிகாரம் எடுக்கக்கூடிய ஐடி கார்டு உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டால் இவன் தான் கொடுத்தான் அப்படிங்கிறான். யோபு தான் கொடுத்தான் அப்படிங்கிறான் பாருங்க. சொல்கிறான், நீர் வேலையிடத்து இருந்தீர்களா, சும்மாவா அவங்கள சேவிக்கிறான், நீர் அவனை வேலையடைக்கவில்லையா அப்படிங்கிறான். நீதிமொழிகளில் சொல்லுது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் அப்படின்ட்டு இருக்குது. இது இப்போ நம்ம ஊருக்குள்ளதான் சுற்றிட்டு இருக்குது. அந்த பாம்பு இல்லை, சாத்தானாதான் சொல்லுது பாருங்க. வேலையை பிடுங்கி விட்டுட்டான். எப்படி பிடுங்கினா? ராங் இமேஜினேஷன்ல வேலையை பிடுங்கி விட்டுட்டான் பாருங்க. இப்போ வேலை வழியா உள்ள என்ன பண்ணுது? இந்த சர்ப்பம் உள்ள வந்துடுது, இந்த பிசாசு உள்ள வந்துட்டு போட்டு அவன் என்னெல்லாம் இமேஜின் பண்ணானோ அது எல்லாவற்றையும் அங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்குது. பிசாசினுடைய நெகட்டிவான இமேஜினேஷன்ஸ் அவனுடைய ஆளுமைக்கு உள்ள கொண்டு போகிறது சாத்தியம்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாசிட்டிவ் வேலை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சில இமேஜினேஷனில் நீங்கள் கொள்ளும் பொழுது இப்போ பரலோகத்தின் அதிகாரம் உங்கள் குடும்பத்தின் மீது செயல்படும், உங்கள் மீது செயல்படும். ஏமே பரலோகத்தின் அதிகாரம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அது செயல்படும் பாருங்க. அது இறங்கி தன்னுடைய வேலையை உங்கள் வாழ்க்கையில் காட்டும். அந்த இமேஜினேஷனுக்குள்ளே நீங்கள் பார்த்த காரியங்களை அப்படியே உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்கும். அப்படியே உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்கும். இமேஜினேஷன் உங்களுடைய பொசிஷனை மாற்றும், நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றும். யோசேப்பு பழி போடப்படும் பொழுது போது, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனுடைய இமேஜினேஷன் ஒரு முறை சொப்பனத்தில் வந்த காரியம், கர்த்தர் சொன்ன காரியம், அந்த இமேஜினேஷன் அவன் மாற்றலை பாருங்க. அப்படியே நிற்கிறான் அதுலேயே. இந்த இடத்துல வந்து வணங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் அல்ல. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்திற்கும் நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. வாக்கு தத்துவத்திற்கு நேராக இன்றையிலிருந்து ஒரு பெரிய மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் உண்டாக போகுது. மோரபா சந்தகா படரதலபா. தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவும் வார்த்தைகள் மூலியமாகவும் உங்களுடைய சொப்பனங்கள் வாயிலாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் விலையேறப்பட்ட வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பெட்ரோலு கூட வழி இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கான இடம் அல்ல. ஏமே உங்கள் இமேஜினேஷனில் இப்போ நல்ல விலை உயர்ந்த காரில் நீங்கள் அழகா சீட்டை பின்னாடி தள்ளி கால் மேலே காலை போட்டுட்டு
ரெடி கேஷை கையில் நீட்டி டேங்கை ஃபில் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்கிறத இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறத மட்டும் இல்லை, நேராக உங்கள் ஸ்கூலுக்கு, உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் நல்ல விலையுறந்த காரில் போய் அங்கே வாசலில் நிற்கும் பாருங்கள். 5-6 பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் பிரின்ஸிபல்கிட்ட ஹெச்எம்கிட்ட கெஞ்சிட்டு நிற்கும் பாருங்கள். எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு எவ்வளோடா ஃபீஸு, நான் கட்டுறேன்டா, அங்கிள் கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டுறதை இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், சாதாரணமாக எடுக்காதீங்க. நான் சொல்கிறது ஹோலி ஸ்பிரிட் இப்போ எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார். நான் இப்போ ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களை. நீங்கள் போய் அப்படி நின்று ஃபீஸ் கட்டுறத நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய இமேஜினேஷனில் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு உண்டான இமேஜினேஷனையும் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு உண்டான இமேஜினேஷனையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லை, செல்ஃப் ஃபைனான்ஸில் படிக்கிற சில காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஃபீஸை கட்டுவீங்க. Amen. I decree in the name of Jesus. Amen. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. ஸோ ஃபெய்த்துனா இதுதான் பாருங்கள், இமேஜினேஷனில் கொண்டு வர்றது தான் ஃபெய்த்து பாருங்கள். வெரி சிம்பிள். காலையில் எந்திக்கும் போது ஒரு 3 minutes, வரல 4 minutes, நீங்கள் வேறு ப்ரேயர்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், வேறு எதுவும்லாம் நீங்கள் பெருசாக இது நான் சொல்கிறேன், இதை ஒரு 21 days நீங்கள் செஞ்சு பாருங்க. இதை ஒரு 21 days நீங்கள் செஞ்சு பாருங்கள். டப்புன்னு உங்கள் கண்ணு முன்னாடி சில காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். டப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கும். வேறு எந்த ஆக்டிவிட்டியுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, காலில் எந்திரிச்ச உடனே உங்கள் கடை பரபரப்பாக ஓடுறதை உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. ஏமே, நீங்கள் எந்த பொசிஷனில் போய் நிற்கணும் அப்படிங்கிறத காலையில் எந்திக்கும் போதே எந்திரிச்சு உட்காந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதை இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், இந்த ஃபெய்த்தை நீர் கனப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரேயருக்குள்ளே போங்க, அடுத்த ஒர்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போங்க. 21 days எழுதினாலும் வச்சுக்கோங்க. 21 days வேறு லெவலில் காரியங்கள் மாற்றி அமைக்கப்பட போதும். சரி, ஓகே. இதெல்லாம் இப்போ ஆவியானவர் சொன்னதுனால உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜினேஷனில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த நாளில் தேவன் ஒரே ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லி அதை பேச சொல்லியிருக்கிறாரு. அதை அவங்க மீது நான் முதல்ல டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்து பேசுகிறேன். சரியா? யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை ஷார்ட்டாக சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சில விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சில விஷயத்தை இனி உங்கள் வாழ்நாளில் பார்க்கவே மாட்டீங்க. ஏவே எல்லாம் சொல்லுங்கள், சிலதை பார்க்க போகிறேன், சிலதை இனி பார்க்கவே மாட்டேன். இந்த காண்பீர்கள் காண மாட்டீர்கள் இப்படிங்கிறதுல எதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் எழுதி வைக்கலாம். எதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஏமே, ஹல்லேலூயா. யோபு 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இதை நீ பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். சமாதானத்தை காண்பீர், குறைவை காண மாட்டீர். ஐயோ, சொல்லுங்களேன். சமாதானத்தை காண்பீர், குறைவை காண மாட்டீர். சமாதானத்தை காண்பீர், குறைவை காண மாட்டீர். ஏமே, சிலதை பார்ப்பீர்கள், சிலதை பார்க்க மாட்டீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இதை உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். சில காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சில காரியங்களை நீங்கள் பார்ப்பதே இல்லை. ஏமேன். குறைவை நீங்கள் பார்ப்பதே இல்லை, சமாதானத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது இந்த வசனம் இன்னைக்கு ஒன் டே வேலிடிட்டி வசனம் கிடையாது. எல்லோரும் சொல்லுங்களேன், இது ஒன் டே வேலிடிட்டி வசனம் கிடையாது. ஒரு நாள் மட்டுமே, அதுக்கப்புறம் இது காலாவதி ஆயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? வாரம் வாரம் எப்படி பிரதர், எல்லோரும் மந்த்லி ஒன்ஸ் தான் ப்ராமிஸ் வேர்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மெசேஜை நான் கேட்கும்போது ஒவ்வொரு மெசேஜுமே ப்ராமிஸ் வேர்டு மாதிரியே இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு நேரம் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாலு கூட ப்ராமிஸ் வேர்டை சொல்ல முடியும்.
ஒவ்வொரு நாளும் ப்ராமிஸ் வேர்டு சொல்ல முடியும். அது ஒரு நாள் வேலிடிட்டிக்கான ப்ராமிஸ் வேர்டோ அல்லது மந்த்லி சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒரு மந்த்துக்கான வேலிடிட்டி உள்ள ப்ராமிஸ் வேர்டோ அல்லது வருஷ துவக்கத்தில் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்களா, வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு சொல்லிலாம் ஆராதனை பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு வருஷத்திற்கான வேலிடிட்டி உள்ள வாக்குத்தத்தம் கிடையாது. அந்த வருஷத்தில் துவங்குகிற வாக்குத்தத்தம். ஏமே இப்போ நான் ஒரு மாதம் சொல்கிறது அல்லது வாரம் சொல்கிறது, வாரத்தில் 2 நாள் சொல்கிறது, இது எல்லாம் அந்த நாளுக்காகவோ அந்த வாரத்திற்கான வாக்குத்தத்தம் அல்ல, அந்த நாளிலிருந்து துவங்குகிற வாக்குத்தத்தம். இப்போ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்னா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. இது இன்னைக்கு மட்டும் நடக்க போகிறது இல்லை, இது இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் உண்டாக போகுது. ஒவ்வொரு நாளும் எப்படி? ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் கூடாரத்தில் சமாதானத்தை காண்பீர். அதை விசாரிக்கும் பொழுது ஒய்ஃப்கிட்ட நீங்கள் விசாரிக்கும் போது ஒரு குறைவு இல்லைங்க, எல்லாம் வந்துருச்சுங்க, எல்லாம் நிறைவா இருக்குதுங்க. ஆமாம், உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது எப்போ அது முடிஞ்சிட்டா இது முடிஞ்சிட்டான்னு கேட்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டீர். உங்கள் குடும்பத்திற்குள்ள உங்கள் கூடாரத்திற்குள்ள சமாதானத்தை காண்பீர். எல்லாம் சொல்லுங்கள், சமாதானத்தை பார்ப்பேன், குறைவை பார்க்க மாட்டேன். இது உங்கள் கூடாரம்னு சொல்லும் பொழுது உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸ் தளத்தை, உங்கள் மினிஸ்ட்ரி ஆஃபீஸில், உங்கள் சர்ச்சில் இதை நிறைய ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறான்னு நினைக்கும் பொழுது எனக்கு சமயத்தில் அதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்லனே எனக்கு தெரியல பாருங்க. ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறதுங்கிறது டைரக்ட்லி தேவனுக்கே ஊழியம் செய்கிறது. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. சொல்ல முடியாத ஒரு எப்படி சொல்கிறது, இது சந்தோஷம்னு சொல்லவா அல்லது இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய ஃபோன்ஸு நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் கால் பண்ணுவாங்க பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாள் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிற பெரியவங்க இவங்கெல்லாம் கால் பண்ணும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப இது சந்தோஷம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விதமான ஒரு ஃபீல். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஸோ இது உங்கள் சபைக்கு நான் சொல்கிறேன். ஏமேன், உங்கள் கூடாரத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், உங்கள் கூடாரத்திற்குள்ள நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். ஏமேன், உங்கள் பிஸ்னஸ் தளத்துக்குள்ள நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனம் நிறைய விஷயத்தை பார்த்து 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 என்ன ஆயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு. 430 வருஷம் பார்க்கக்கூடாததெல்லாம் அது பார்த்துருக்கு, பார்க்கக்கூடாததெல்லாம் அது பார்த்துருக்கு. அடிமைத்தன வாழ்வை பார்த்துருச்சு, பாவத்தை பார்த்துருச்சு, குறைவை பார்த்துருச்சு, நோயை பார்த்துட்டே இருக்குது. அடி மேலே அடி விழுறத, ஆளோட்டுகளின் நிமித்தமாய் விடுகிற கூக்குரலை அது கேட்குது, பார்க்குது. இதுதான் அதோடைய வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு. 400 வருஷம். நிறைய பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க பாரு, எதுக்கு போட்டு இந்த வனாந்தரத்துலாம் ஆண்டவர் தூக்கி நடந்துட்டு இருக்கணும்? அப்படியே அனுமார் செஞ்சவி மலையை தூக்கின மாதிரி தூக்கி கொண்டு போய் கானானில் தூக்கி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கும் சமயத்தில் அந்த கேள்வி இருந்திருக்கு. அப்போ தான் யோசித்து பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமையாக இருந்து வெளியில் வந்துடுச்சு, சரியா? ஃபிசிக்கலி இதுகள் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. ஆனால் மென்டலி அதற்குள்ள பார்த்தா எகிப்து வெளியில் போகலை. எகிப்துல இருந்து இதுகள் வெளியில் வந்துருச்சு, சரீரப்பிரகாரமாக வெளியில் வந்துருச்சு. ஆனால் இதோடைய மனதில் இருந்து எகிப்து வெளியிலேயே போகலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இமேஜின் பவரை என்ன பண்ணிவிட்டான் இந்த பார்வோன். அவன் திரும்ப திரும்ப ஆட்சி பண்ண பார்வோன், அவனுடைய ராஜா, அந்த எகிப்து ராஜா, இவங்களுக்குள்ள அடியும் உதையும் மட்டுமே, வேற எதையுமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அடியும் உதையும் மட்டுமே அவனுங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்டான் பாருங்க. இப்போ ஏன் ஆண்டவரா இதை டைரக்டாக தூக்கிட்டு போய் வைக்கல அப்படின்னு சொன்னால், இவன் கொஞ்ச நாளில் போய் என்ன பண்ணியிருப்பான், கானானில் போய் உட்காந்தான். டைரக்டாக கொண்டு போய் விட்டுருந்தா கொஞ்ச நாளில் பார்த்தா கானான்லேயும் போய் அடிமையாக தான் உட்காந்துருப்பான். ஏன்னா மனதில் இருந்து எகிப்து போகவே இல்லை. இவனுக்கு இமேஜினேஷன் பவரே இல்லை, இவனுக்கு ஃபெய்த்தே இல்லை.
இப்போ 12 பேர் வேவுக்காரர்கள் போய் இந்த கானானை சுற்றி பார்த்துட்டு வராங்க பாருங்க. அதில் 2 பேருக்கு மட்டும்தான் இந்த இமேஜினேஷன் பவரே இருக்குது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரே, ஆனால் இவங்களெல்லாம், இந்த ராட்சதர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சிதைச்சிடலாண்டா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோசுவா காலேபுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, ஃபெய்த்தே இருக்குது, இமேஜினேஷனே இருக்குது. கர்த்தரையும் கூட இருப்பார், இவ்வளோ உயரமாக இருக்குன்னா அடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஆனால் 10 பேருக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வந்ததுனால அந்த இமேஜினேஷன் பவரே இல்லை பாருங்க. எல்லாம் பெருசாக இருக்குங்க, ஆளும் பெருசாக இருக்கான். அவன் முன்னாடிலாம் நிற்க முடியாதுங்க. இந்த ஃபீல்டில் இவங்க முன்னாடிலாம் நம்மளால் நிற்கவே முடியாதுங்க. இந்த ஃபீல்டில் இவங்க முன்னாடிலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க 10 15 வச்சுருக்காங்க, நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்படியெல்லாம் பேசுது பார்த்தீங்களா ஒரு பேச்சு, அதுதான் இந்த அடிமைத்தன பேச்சு. அதுதான் கானானுக்குள்ளே போய் விட மாட்டேங்காத. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு இந்த நிறையா ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, சரியா? நான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்மையிலே இருந்துச்சு, ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் ஏன் இப்படி, எனக்கு தெரிஞ்சு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ வரைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறார். வருஷம் என்ன ஆகுது பாருங்க. 1999 நான் 7th படித்தேன். அப்போது 24 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறாரு. அதே ஆட்டோவை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறார். அதே ஆட்டோவை ஓட்டிகிட்டு இருக்கிறார். அதே ஆட்டோ மீன்ஸ் என்ன, ஒரே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறார். இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் இன்னும் இவங்களால் ஒரு லெவலுக்கு வர முடியல? எத்தனையோ கேப் டிரைவர்ஸ் தான் இன்றைக்கி பெரிய பெரிய பஸ் கம்பெனி முதலாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வர முடியுது, இவங்களால் ஏன் வர முடியல? அவங்களால வர முடியுது, ஏன் இவங்களால் வர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுமுனிச்சு பாருங்கள். அப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அப்போது சொன்னால், ஏன்னா நீங்கள் ஆட்டோவே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒரு கேப் எடுத்து ட்ரை பண்ணலாம்ல, நல்ல ஒரு பெரிய வண்டி கார் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்படியே வளர்ச்சிக்கு நேராக போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் சொன்னார், சில கம்பெனி பேரெல்லாம் சொல்லிவிட்டு ஓலா உபரு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே இந்த காம்படிஷன்லாம் ஓடவே ஓடாது பிரதர், நிற்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போது நான் இன்னொரு ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை போடலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதற்கும் ஒரு ரீசன் சொன்னார். இன்னொன்று என்னென்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர். அதற்கும் ஒரு ரீசன் சொன்னார். அப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு தோணுச்சு, வழியிலே சிங்கம் வீதியிலே கொலையும்பேன், அவங்க முன்னாடிலாம் நான் நிற்க முடியாது, போகிற வழியில் பிரச்சனை வந்துடும், அந்த ஏரியாவில் போய் ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் போட முடியாது பிரதர், அதை அந்த பீப்புள் இருக்கிறாங்க, இந்த பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ நான் அப்புறம் தான் உணர்ந்தேன், நான் ஓஹோ எகிப்து உள்ளே இருக்குது, அதனால தான் இன்னும் அவங்களால கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. 2 பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பஸ் கம்பெனி முதலாளியாகி ட்ராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா காலேஜ் கட்டிடுறாங்க. இப்போ ஆண்டவர் உனக்கு கானானை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்க, உங்களுக்கு கானானை தந்துட்டேன் அப்படின்னே சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கிகளுக்கு அதை இமேஜினே பண்ண முடியல. ஏன், 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால இதுங்களுக்கு பாலும் தேனும் ஓடுதுன்னா என்னன்னே தெரியல. அது எப்படி ஓடும், அது எப்படிங்க ஓடும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், டெய்லி 1 லட்சம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் விழும் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வேற லெவலில் ரிசீவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கா, இருந்ததுன்னா உள்ள அடிமைத்தனம் இருக்குன்னு அர்த்தம். டப்புன்னு இமேஜின் பண்ணணும் பாருங்க, டெங்குன்னு மணி அடிச்சு 1 lakh கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டுக்கு வர்றதை இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணணும் பாருங்க. ஸோ எகிப்து உள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் போய் 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு போய் அந்த கானானியும்
கானான்லையும் போய் அடிமையாக தான் இந்த ஜனம் உட்காரும். அதனால தான் ஆண்டவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சிலதை பார்க்க வைக்கிறாரு, சிலதை நம்ப வைக்கிறாரு, சிலதை நீ பார்க்கவே மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்திட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கைவல்லமையை அவன் மட்டும் இல்லை நீயும் பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், விட முடியாத உங்களை விடுவிக்கக்கூடாதபடி சில காரியங்கள் இருக்குதுன்னா அதில் கர்த்தருடைய கை வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். யாத்திராகமம் 6ஆவது அதிகாரம். கர்த்தருடைய கை வல்லமையை நீங்கள் அந்த விஷயத்தில் இங்கே பார்ப்பீர்கள். ஏன் ஆண்டவர் சொல்கிறார், அவன் விட மாட்டான்டா அவளை ஈஸியில். அவன் பார்வோன் வந்து அவளை ஈஸியில் உங்களை விட மாட்டான். எப்போ விடுவான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நான் பார்வோனுக்கு செய்வேன், அதை நீ பார்ப்ப அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென். 6வது வசனம் பாருங்க, 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க, பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது நீ காண்பாய். ஒவ்வொரு விஷயமா இவனுக்கு இதுவரைக்கும் இவன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த மாற்றி பார்க்க வைக்கிறார். இதுவரைக்கும் பார்வோன் உனக்கு செஞ்சுதான் நீ பார்த்துருக்க. இதுவரைக்கும் பார்வோன் உனக்கு செய்யு செய்யு நீ பார்த்துருக்கிற. இப்போ பார்வோனுக்கு நான் உனக்கு செய்ய போறேன், நீ அதை பார்க்க போற அப்படிங்கிறார். ஏமே, இது நாள் வரைக்கும் உங்களை சில காரியங்கள் செய்யுன்னு செஞ்சிருக்குது, அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அந்த காரியம் கர்த்தரால் செய்யப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏமே, உங்க கடனை கர்த்தர் வச்சு செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. உங்க பொருளாதார பிரச்சனையை கர்த்தர் வச்சு செய்வதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற கவர்மெண்ட்டை தேவன் வச்சு செய்யறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எதிராக சில அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத, இவ்வளவு நாள் வச்சு செஞ்சத கர்த்தர் வச்சு செய்யறத நீங்க பார்க்க போறீங்க. ஏமே, மோரா சத்தகாம் படரதலபா. இன் மை இமேஜினேஷன் ரைட் நவ், இந்த இமேஜினேஷன்ல இப்போ சிலருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கிறத நான் பார்க்குறேன். சில கீ போஸ்டில் நீங்கள் போய் உட்கார்றத நான் பார்க்குறேன். மோரபா ஷாந்தாலாபா தகமாடா ரதலபா ஷியாந்தாலாபா. இந்த சினிமாக்காரங்கெல்லாம் என்ன மாதிரி இமேஜின் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்தவனுக்கு தான் இந்த இமேஜினேஷன் பவரே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், கிருபையில் வாழுதேன், விசுவாசத்தில் வாழுதேன்ட்டு பூரா மண்ணெல்லி போடுற வேலையில் தான் அவ்வளவும் இருக்கான் பாருங்க. பாதி கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான், கிரிட்டிசைசம் பண்ணுதான். மீதி கிறிஸ்தவன் அதை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இமேஜினேஷன் முழுக்க இதிலே தான் போகுது. எவன் பொண்டாட்டியோட இருக்கான், ஏதாவது சொல்லிட போறான். திருந்துங்க, உன் வேலையை பாரு. அவன் மற்றவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிடுவான். உனக்கு நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா வாழ்ந்துட்டியா, 4 பேரை வாழ வைக்கிறியா, அந்த வேலையில் இரு. மற்றவனை போட்டு ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு அது வேலையா? நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும்னு தான் தோணுது. சரி, கேட்போம். அப்புறம் நம்ம காரியத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா கேட்போம். சரியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சில காரியங்கள் வச்சு செய்யுது. பார்வோன் என்ன பண்றான், இஸ்ரவேலை வச்சு செய்யறது தான் இஸ்ரவேல் ஜனம் இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு பாருங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இனி நீ வேற மாதிரி ஒரு விஷயத்த நீ பார்க்க போற. எல்லாரும் சொல்லுங்க, இனி வேற மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்க்க போறேன். நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்கள் தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். நீ பார்க்குற ஒரே அதே நேரத்தில் அவன் ஒரு விஷயத்த பார்ப்பான், என்னுடைய கையினா என்னங்கிறத அவன் பார்ப்பான் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. மாராபா ஷந்தாலாபா தகமாடா ரதலபா. பாருங்க, பார்வோனை குறித்ததான எண்ணமே உள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். செங்கடல் பிளந்தது 2 விஷயத்திற்காக. என்ன பண்ணுது? செங்கடல் பிளக்குது. 1, ஜனம் கடந்து போகிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னன்னா, செங்கடல் பிளக்கும் பொழுது பின்னாடியே என்ன பண்ணுதான், பார்வோன்னு துரத்திட்டு ஓடி வரான். கை ஜாலி, நமக்கு வழி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், திறந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வரான். பார்த்தா கடல் டபக்குன்னு மூடிடுது. மூடினதுக்கப்புறம் ஜனம் அங்கேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கு. எல்லோரும் சொல்லுங்க, ஒரு விஷயத்தை பார்க்கு. இமேஜினேஷனில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வேலையை செய்கிறார். பாலும் தேனியும் பிடிக்கணும்னா பின்னாடி ஏதோ என்னை ஒன்று துரத்திட்டு வருது, இதே என்னை துரத்துகிற பட்சத்தில் நான் அதை பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இஸ்ரவேல் ஜனங்குள்ள இருக்கு. சரியா? நீ சொல்கிற நல்ல வார்த்தைலாம் என் வாழ்க்கையில் பழிக்கும்னு சரிதான்ப்பா, நீ சொல்கிற விஷயம்லாம் ரைட்டு தான்ப்பா. கார் வாங்கிடுவாங்க, வீடு வாங்கிடுவாங்க, பிள்ளைக்கு ஃபீஸை கட்டுவாங்க,
அவங்க காலேஜே கட்டுவாங்க, பஸ் கம்பெனி ஓனர் ஆவாங்க, இஷ்டத்துக்கு நீ அடிச்சு விடுத, அதெல்லாம் சரிதான். ஆனால் என்னைய சிலது துரத்திட்டு வருத. மோசே சுவிசேஷம் சொல்லும் பொழுது அப்படி தான் இருக்குது. மோசே செழிப்பை பேசும்போது அப்படி தான் இருக்குது. பாலும் தேனும் ஓடும் அப்படிங்கிற இப்படிங்கிற பெரிய பெரிய விஷயமா நடக்கும்னு சொல்கிற, ஆனால் பின்னாடி இவன் துரத்திட்டு வரானே அப்படிங்கிற ஸ்டேஜில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு பாருங்க. செங்கடல் பிளந்து போகும்போது இது பின்னாடியே பார்வோன் துரத்திட்டு வரான். செங்கடல் போசுக்குன்னு மூடிடுது. இன்னதுக்கப்புறம் பார்த்தா ஒரு துரத்தின ஒருத்தன் கூட உயிரோடு இல்லாமல் செங்கடலில் செத்து மிதந்ததை கண்டார்கள் அப்படின்றது. செத்து மிதந்ததை கண்டார்கள். அதாவது சொல்லுங்க, செத்து மிதந்ததை கண்டார்கள். இனி பார்வோனை நீ காண்பதில்லை. மோசே சொல்றான் பாருங்க, கடைசி அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் கண் முன்னாடி நிற்காது, வெளியே போ அப்படின்னு சொல்லி பார்வோனை என்ன சொல்றான், மோசையை திட்டிவிடுதான். உடனே மோசே சொல்றான், நீ சொல்றது சரிதான், இனி நான் உன்னைய பார்க்க போறது இல்லை, இனி நான் உன்னைய பார்க்க போறது இல்லை, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு பார்வோன்ட்டே சொல்றான் பாருங்க. Glory to be the living God. நான் சொல்றேன், சில பார்வோன்களுக்கு இறுதி நாளாய் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. ஆமென். உங்களை துரத்துகிற, உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற, உங்களை பொருளாதார குறைவுல வைத்திருக்கிற, அவங்க வீட்டுக்குள்ள சமாதான குறைவுல வைத்திருக்கிற சில பார்வோன்களுக்கு இறுதி நாளாய் இருக்க போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இறுதி நாள். பார்வோனுக்கு இது இறுதி நாள். முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இமேஜினேஷனாக மாற்றுறாரு. இமேஜினேஷன் நான் சொல்கிறது எல்லாமே ஃபெய்த், சரியா? எண்ணங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். இனி பார்வோன்லேருந்து உனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றார். பார்வோன் இனி உன்னை துரத்த முடியாது, அதனால் பாளையந்தே நீ நம்பு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை காட்டுறாரு, கண்ணு முன்னாடி காட்டுறாரு. செத்து மிதக்குறானுங்க சந்தோஷமா. இனி அவன் துரத்த மாட்டான், உயிரோடு இருந்தால் தான் உன்னை துரத்துவான், செத்துட்டான், இனி உன்னைய துரத்த மாட்டான் அப்படின்னு சாகடிச்சு கண்ணு முன்னாடி காட்டுறாரு. அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த பயணங்கள் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அடிமைத்தனம் மண்டைக்குள்ளே இருக்குது. ஒவ்வொன்றா ஆண்டவர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவன் மண்டைக்குள்ளே கிடக்கிற எகிப்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேர் நீங்கள் உங்கள் பாதையில் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால், இம்மிடியேட்டாக ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கம்ப்ளீட்டாக எண்ணத்தை மாற்றிருங்க டாடி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உங்கள் போகும் பாதையில் நிறைய விஷயங்கள் டிலேயாக இருக்குதுன்னா இந்த ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, டாடி கம்ப்ளீட்டாக என் மைண்டை மாற்றிருங்க, பாலையும் தேனையும் விசுவாசிக்கிறதுக்கு முடியாய் கம்ப்ளீட்டாக என் மைண்டில் ஒரு வேலையை இன்றைக்கே செஞ்சுருங்க, இப்போவே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏமே அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அங்கேருந்து தான் சில விஷயங்கள் ஆரம்பிக்கவே செய்யுது, சரியா? ஸோ இப்போது பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனம் வந்து அழுது, எதுக்குப்பா அழுதிங்க, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி மோசே வந்து கேட்கும் பொழுது, எங்களுக்கு நான்வெஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ பத்திய சோறு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மோசையை பிடிச்சி கடிச்சு விட்டாங்க. மோசையும் வேறு வழி இல்லாமல் அழுதுறாரு. என்னடாண்டா பண்ணுறது உங்களை வச்சு, அங்கே போயிடுவோண்டா, பாலும் தேனும் ஓடி அங்கே சீக்கிரம் போயிடுவோண்டா, அதுக்கு முன்னாடி அதை கூட இதை கூட நீ ஏன் போட்டு உயிரை வாங்குத, ஏன் போட்டு பாடா படுத்துத அப்படின்னு சொல்லி மோசேக்கே டென்ஷன் ஆகுது, அழுதுறாரு. என்ன பண்ணுன்னு தெரில. ஒரு இப்படி ஒரு சூழல் பாருங்கள். என்னாகும் 11ஆவது அதிகாரத்தில் எல்லாம் இது வாஸ்தது தான் தம்பி, காடை வந்த சமாச்சாரம்லாம் எங்களுக்கு தெரியும், சின்ன வயதுலேருந்தே நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா, இப்போ அந்த தாட்டை வெளியில் எழுப்பி பலார்னு ஒரு அப்பு ஓடிடு அப்படின்னு சொல்லிடுங்க அந்த தாட்டை, சரியா? புதுசாக பார்க்குற மாதிரி பாருங்கள். அப்படின்னா தான் இதே காரியம் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக நடக்கும். புதுசாக நடக்கும். பல தடவை நீங்கள் வாசித்த விஷயந்தான், அதே பைபிள் தானே. என்னாகவும் 11 பாருங்கள், 10வது வசனம், 11:10. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது. டென்ஷன் ஆகிட்டான். 11வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? கண்ணை திறக்கணும் ஜாமி அப்படின்ட்டு மோசே என்ன பண்ணுறான், ஒரு ப்ரேயரை பண்ணுறாயோ, ஒட்டுமொத்த ஜனத்தையும் என் மேலே தூக்கி ஏற்றி வச்சுட்டு இது பாடா படுத்துதே, நீ
கொஞ்சம் கண்ணை திறந்து தான் பாருங்களேன் அப்படிங்கிறான் பாருங்க. கண்களை எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனா? இவர்களை பெற்றது நானாயா பெற்றேன்? மோசையுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியுதா? அப்படியே வசனமாக வாசிட்டு போயிடக்கூடாது. இது ஆதங்க சொல், சரியா? நானா பெற்றேன் அப்படியே தோல்லையும் மாரலையும் தாளாட்டிட்டு கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கறதுக்கு வேற வேலை கழுத இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசுறாரு மோசே, சரியா? இந்த ஜனங்கள் எல்லோரும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. கண்ணீர் விட்டு கதறது பக்கி போகலையில இப்படி நான்வெஜ் கேட்டேன்ட்ட பாடா படுத்துதுங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. உங்களுடைய கண்களில் எனக்கு எப்படி கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அடிக்கடி நம்ம பண்ணுற ப்ரேயர் மாதிரியே இருக்கலாம். பேசாமல் எடுத்து போரும் ஐயா, இந்த பாடு ஏன் போட்டு அப்படின்னு. அப்படிப்பட்ட தாட்டோட நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். ஏமே நம்ம மெசேஜெலாம் எல்லாரும் நிறைய விரும்பி கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எதெல்லாம் விசுவாச பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுதோ அதை கூட நம்ம விசுவாச பிரமாணம்னு பார்த்து பிடிச்சிருவோம். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறீங்களா, இது உங்களுக்கு தான் அப்படின்றது. ஏன்னா தேவன் அப்படி தான் பார்க்குறாரு. அழுதா கூட அதை விசுவாசமாக பார்க்குறாருங்க. நான் என்னென்னங்க பண்ணட்டும்? ஒப்பாரி வச்சாலும் அதையே என் பிள்ளை விசுவாசத்தில் அழுது வரேன் அப்படின்றாரு. அவ்வளவு நேசம், ஏமே அவ்வளவு நேசம், அவ்வளவு நேசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு கிருபை. அவர் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பாரேன் என் பிள்ளை என்னை நம்பி என்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்குது, ஃபெய்த்துக்கண்ணா அப்படின்றாரு. ஃபெய்த்துக்கண்ணாங்கிறாரு. மோசே பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அப்படியாடா ராஜா வா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கடவுளாக இருந்தா என்ன பண்ணுவோம்? குத்துன்னு குத்திருப்போம். சர்வெண்ட் ஆஃப் காடு. நம்முடைய வேலைக்காரன் இந்த பேச்சு பேசினோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர், சேலரி வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சும்மா என்னப்போ பார்த்தாலும் என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை செய்ய இதை செய்துன்ட்டு என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க, வேணா பேசாம என்னை கொண்டுறீங்களா அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் பாருங்களேன் நம்மளுக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படின்னு. என்ன கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோம் ஆண்டவரை. ஆனாலும் கூட நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா சிலவற்றை நீங்கள் காண்பதற்காக ஜீவனோடு இருக்கிறீர்கள். ஏமே உங்களை பார்க்க வைக்காம நீங்கள் கண்ணை மூட மாட்டீங்க. நான் சொல்கிறேன், சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கண்ணார பார்க்காம கையால் தொடாமல் அனுபவிக்காம இந்த உலகத்துலேருந்து நீங்கள் போக மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்கிறேன், சில நல்லவைகளை இப்பொழுதே நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏமே இப்போ என்ன ஆகுது? அழுதாங்க வைக்காங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்லும் பொழுது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோக்கு வா எல்லாரையும் கூப்பிட்டு உன் மேலே பாரத்தை ஏற்றினோம்லாம் தப்பாக நினைக்காத, 10 பேரை அப்பாயின்ட் பண்ணு, எல்லார் மேலேயும் அந்த பாரத்தை ஷேர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. 18வது வசனம், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. உங்களுக்கு புரியுதா? எகிப்தில் நல்லா இருந்தோம், அப்போவே சூப்பராக இருந்தோங்க, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஓஹோன்னு இருந்தோம். என்னைக்கு இன்னும் சொல்ல போனால் சிலர் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்களேன், நாங்கள் கிருபைக்குள்ளே தான் இருக்கிறோம், நாங்கள் கிருபை பேசுகிறவங்களுடைய எதை தான் நாங்கள் கேட்குறோம், கிருபைக்குள்ளே இருக்கிறோம் அப்படிம்பாங்க. எனக்கு எரிச்சலாக இருக்கும். கிருபையை உணர்ந்துட்டேன்னா நீ புலம்பவே மாட்ட. கிருபைக்குள்ளே இருக்கிறோம், கிருபையை உணர்ந்துட்டேன்னா நீ என்ன பண்ண மாட்ட, புலம்பவே மாட்ட. கிருபை வெளிச்சத்திற்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ண மாட்ட, நீ புலம்ப மாட்ட. இன்னும் புலம்புத அப்படின்னு சொன்னால் உனக்கு கிருபை விளங்கலை அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை குறித்து குற்றம் உணர்ச்சிலாம் ஆக வேண்டாம். எனக்கே பாதி கிருபை விளங்கலை, கிருபையை பெருசாக பேசுகிற ஜோசப் பிரின்ஸே சொல்கிறாரு, இன்னும் நான் விளங்கி கொண்ட கிருபை 2% கூட கிடையாது அப்படிங்கிறாரு. கிருபை அவ்வளோ பெருசு இருக்கு. சில கிறிஸ்தவர்கள் கூட அப்படி சொல்கிறத நான் கேட்குறேன் பாருங்களேன். இந்த கிருபை, இந்த ஃபெய்த்து, இந்த ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் நான் நம்புறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ ஏதோ ஒன்று இதாக இருக்குது, எகிப்து மண்டபக்குள்ளே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு ஒரு தாட் வருது அப்படின்னா
எகிப்து மண்டக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது பாருங்க. எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். மூக்கு வழியாக வெளியில் வரப்போது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ மோசைக்கு ஒரு டவுட்டு, இப்போ இவங்க 6 லட்சம் பேர் இருக்கிறாங்களே என் கூட நடந்து வந்தவனுங்க, இவனுக்கு மாதம் முழுவதும் எப்படி சாப்பிட்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை நீ பார்க்க போகிற. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு விஷயத்தை நீ பார்க்க போகிற. இன்னும் பல ஐடியா கொடுக்குறான். சமுத்திரத்துலேருந்து மற்றவங்களாம் எடுத்தாலும், இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் அழித்தாலும், ஒரு நாள்லேயே இவனை சோழி முடிச்சிருவானுங்கள, இவனுக்கு எப்படி 1 மாதம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு என்ன ஏது அப்படின்லாம் மண்டக்குள்ள ஓடுது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இது என்ன அற்புதங்கிறத உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த என்னதை நீ பார்க்க போற அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பாய் என்றார். ஏமே, நடக்குமா நடக்காதாங்கிறத நீ இப்போ பார்க்க போற. ஜனம் அழுது தானே நீ பார்த்த, ஜனம் எகிப்து பெருசா பேசினது தானே நீ பார்த்த. என் கை என்ன செய்ய போகுதுங்கிறத நீ பார்க்க போற. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றேன், இந்த நாளில் கர்த்தருடைய கை வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் குறுகிற்றோ நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். ஏமேன். உங்களுடைய ஃபினான்சியல் விஷயத்துல, உங்க பிள்ளைங்க விஷயத்துல, திருமண விஷயத்துல, சாப்பாடு விஷயத்துல, எதிர்கால விஷயத்துல கர்த்தருடைய கை குறுகிட்டோ இல்லையோ என்று இப்பொழுது நீ காண்பாய். இப்பொழுது நீ காண்பாய். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது நான் காண்பேன். ஏமேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சில ஆசீர்வாதங்களை உங்க மீது நான் டிக்ளேர் பண்ணிட்டு நான் வேகமாக கடந்து போகிறேன். யாத்ராகமும் 14 செங்கடல் பிளக்கிற காரியத்தை 14-13 பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏமே, அல்லேலூயா. சொல்லுங்க, சிலதை பார்ப்பேன், சிலதை பார்க்க மாட்டேன். இன்றைக்கு பார்க்கிற எகிப்தை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டீர்கள். அப்படித்தான் சொல்லி கொண்டு வராரு. ஏமே, இவ்வளோ நாள் நீ எகிப்தை பார்த்துட்ட, நான் உனக்கு சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த கூகுள் மீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்று கண்ட எகிப்தை இனி நீங்கள் காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தை இனி நீங்கள் காண்பது இல்லை. இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கொஞ்ச காலம் இருக்கும், கொஞ்ச காலம் கழிச்சு திரும்ப வந்தாலும் அப்படின்லாம் இல்லை பாருங்க. இனி என்றைக்கும், எல்லாம் சொல்லுங்க, இனி என்றைக்கும். வாட்ட வேடியா, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஏமே. ஸோ பைபிளில் நிறையா இப்படி வரும் பாருங்களேன். இதோ அப்படின்லாம் சொல்லுவோம், வார்த்தை வரும் பார்த்துறீங்களா. இதோ இந்த தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற இடத்துலலாம் ஆங்கிலத்தில் பார்த்தா சி அப்படின்னு வருது, பார் அப்படின்னு வருது. ஆண்டவர் பாருங்க பார்க்க சொல்றாரு, இமேஜின் பண்ண சொல்றாரு. இதை தான் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்றாரு. பார் அப்படிங்கிறார். பார், எகிப்தை நான் சங்காரம் பண்ணிட்டேன். பார், பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை உனக்கு தந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இவன் எகிப்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எங்க கூடி பார்க்கறது, எப்படி பார்க்கறது? இவன் எகிப்தில் இருக்கிறான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார், இதோ உனக்கு கொடுத்துட்டேன், பார், இதோ இந்த யுத்தத்தில் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற. யுத்தம் துவங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பார் அப்படிங்கிறாரு, சி அப்படிங்கிறாரு. தமிழ்ல இதோ அப்படின்னு வருது. இமேஜின், எல்லாம் சொல்லுங்க, இமேஜின். இமேஜின், மனசுல பாரு அப்படிங்கிறார். மனசுல பாரு, பாலும் தேனும் ஓடுகிற இடத்த சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இந்த சினிமாக்காரன்லாம் செமையா இமேஜின் பண்றான். ரஜினி நடந்து வராப்புல, பின்னாடி பார்த்தா குடிசை வீடெல்லாம் அப்படியே கிராஃபிக்ஸில் இதாக மாறுது, அடுக்குமாடி குடியிருப்புகளா மாறுது பாருங்க. என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. ஒரு வாக்கில் பின்னாடி எல்லாம் மாற முடியும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனை கொண்டு வரான் பாரு. நம்ம ஆளுக்கு இதை சொன்னோம்னா பைத்தியக்காரன் வாங்க. அவன் இமேஜின் பண்ணுறான், அதனால என்ன பண்ணுறான், நினச்ச மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குறான், பில்டிங்ஸை வாங்குறான், வீடை கட்டுறான், வாழ்றான் பாருங்க.
நம்ம ஆட்கள் உட்காந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறத அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. விபச்சார சந்ததி, அந்த சந்ததி, இந்த சந்ததின்ட்டு. எல்லாரும் சொல்லுங்க இமேஜின். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதோ அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 11 பாருங்களேன், இந்த வருது பாருங்க, இதோ அப்படின்னு வருது பார்த்தீங்களா? 11 இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பா. நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பாருங்க, சி அப்படின்னே இருக்கும். உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய். ஏமே எல்லாம் சொல்லுங்க, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எதை பார்க்க மாட்ட அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிறாரு. ஏமே உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க 43 எப்படி ஒன்று வரும் பாருங்களேன். 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பார்க்காத சொல்லுங்க, முந்தினதை பார்க்காத, முந்தினதை இமேஜினேஷனில் கொண்டு வராத, பூர்வமானதை இமேஜினேஷனில் கொண்டு வராத. இப்போ நான் சொல்கிறேன், இதோ சி பார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை பாரு அப்படிங்கிறாரு. புதிய காரியத்தை செய்கிறேன், அதை பாரு, இப்போதே அது தோன்றும். நீ இமேஜின் பண்ணிட்டா அது இப்போவே நடக்கும். ஏமேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணது இப்போவே உங்களுக்கு நடக்கும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எதை பார்க்க சொல்கிறாருங்க? வனாந்தரம், அதில் எப்படி வழி? திடீர்னு எப்படி ஒரு ஹைவே? சுற்றி பார்த்தங்க, எல்லாம் பாலைவனமாக இருக்கு. அப்படின்னு சொல்கிறாரு, கண்ணை மூடு, இப்போ பாரு, இமேஜினை பாரு, இமேஜினில் பாரு, இமேஜினில் பாரு, நான் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன், நீ அதை பாரு அப்படிங்கிறாரு. கண்ணை மூடி அங்கே ஒரு பைபாஸ் காலுக்கு பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு கண்ணை திறந்தா பைபாஸ் உண்டாயிருது. ஏமே ஹல்லேலூயா. அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என ஜனத்திற்கு தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் கண்ணை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஆகார் கண்ணை பொத்திட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஆகுது பிள்ளை, தண்ணி இல்லை அப்படின்னு. ஆண்டவர் கண்ணை திறக்கிறார் பாருங்க, பார்க்கும்படியாய் கண்ணை திறக்கிறார். பார்த்தா அங்கே தான் இருக்குது நீரூட்டண்டு, அங்கே தான் நீரூட்டு இருக்குது. கண்ணை திறக்கிறார் ஆண்டவர், நீரூட்டு இருக்குது. எஸ் ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஏமே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மறுபடியும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். சங்கீதம் 128 5-6. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எஸ், எல்லாம் சொல்லுங்க, எருசலேமின் வாழ்வை காண்பேன், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை பார்ப்பேன், எருசலேமின் வாழ்வை நான் பார்ப்பேன். ஏமேன். செப்னியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். ஏமேன். Glory to the living God. எல்லாம் சொல்லுங்க, தீங்கை பார்க்க மாட்டேன், நான் வாழ்ந்திருக்கதை பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளின் வாழ்வை நான் பார்க்க போகிறேன். ஏமே உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீ காண்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் இமேஜினில் கொண்டு வாங்க இந்த நேரத்தில். ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன் டேடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். சிலவற்றை பார்ப்பீர்கள், சிலவற்றை காண மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. உன் கூடாரத்தில் சமாதானத்தை நீ காண்பாய், அதை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சில காரியங்களை இமேஜினேஷனில் கொண்டு வந்து நீர் காணாண்டுக்குள்ளே கொண்டு போனீர் டேடி. அதில் யோசுவாவும் காலேபும் இருந்தது போல இதை இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும், இது ஆன்லைனில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதே ஆவியை பெற்றவர்களாய்
அந்த இமேஜினேஷன் பவரை பெற்றவர்களாய் இப்பொழுதே அதை அனுபவிக்கட்டும் டாடி. நீங்க சொல்லி இருக்கிறீங்க இப்பொழுது நீ காண்பாய் என்று. இப்பொழுது நீ காண்பாய். கர்த்தருடைய கரம் குறியிட்டோ இல்லையோ, இது நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதே சில அற்புதங்களும் அடையாளங்களும் சரீர சுகத்துல, பொருளாதார விஷயத்துல இவங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைக்கென்று நீங்க விதைக்கலாம். இதற்கென்று விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த வார்த்தையை கனப்படுத்தி அவங்க இமேஜினேஷன்ல பார்த்து இதை விதைத்திருக்கிறதுனால, இதை விதைத்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்னென்ன நிறைவேற்றங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரோ, ஆகாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது போல கண்கள் திறக்கப்படட்டும், நீரூற்றை பார்க்கட்டும், தாகம் தீர்க்கப்படட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. பார், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே நான் ஆறுகளை ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இப்படியே வாய்க்கிறபடினால் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவாந்திர வழிகளிலே ஆறுகள் இவர்களுக்கென்று ஓடுகிறபடினால் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் டாடி. திரளான உயிரினங்கள் அதில் வந்து தாகம் தீர்க்கப்படுகிறபடி நான் நன்றி. இது கர்த்தருக்கு கனமாக இருக்கிறபடி நான் நன்றி டாடி. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பழுகட்டும் பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ வருகிற 23ஆம் தேதி நம்முடைய மந்த்லி மீட்டிங் இருக்குது. அதற்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. இன்டர்நேஷ்னலில் இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்துக்கிடலாம். அது யூடியூப் லைவ் கிடையாது, திரும்ப ரெக்கார்டிங் ஆகி தான் வரும். ஸோ அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பிளஸ் யூ. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். ஸோ இதெல்லாம் இமேஜினில் கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கிறத இமேஜினில் கொண்டு வாங்க. அதுகள் பவர்ஃபுல்லாக எழும்பி இருக்கிறத இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. நிறைய பேர் தலைமுறை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துடாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறத இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. என்றென்றைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத கொண்டு வாங்க. உங்களுடைய நல்ல உடுப்புகளை நீங்கள் உடுத்தி இருக்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. சிலர் ஏதாவது உங்கள் திராணிக்கு மிஞ்சின காரியங்களை பேசும்போது அதை நெக்லெக்ட் பண்ணி பேசாதீங்க. சரியா? ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போனாலே ஒரு 15,000 20,000 25,000 தாங்க கோட்டு வாங்கணும், அப்படி போட்டு தாங்க போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விசுவாசிக்க முடிஞ்சா ஆமேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லையா பேசிடாதீங்க, பேசாமல் இருந்துருங்க. சரியா? அதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமா பிரதர், நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஓவரலா பிரதர், இப்படியெல்லாம் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்க விட்டுறாதீங்க. அது உங்கள் இமேஜினேஷனை கெடுத்துரும். அது உங்களுடைய இமேஜினேஷனை பாழாக்கிடும். ஸோ தயவுசெய்து ஒரு சாப்பாடு தலைக்கு 6,000 ரூபாயாம் அப்படின்னு சொல்லும்போது வாயை பழக்காதீங்க. ஒரு சாப்பாடு தலைக்கு வந்து அந்த ஹோட்டலில் தங்கினா ஒரு நாளைக்கு 1,00,000 வாயை பழக்காதீங்க. ஈஸி, சிம்பிள். ஆமாம், அதை இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. நீங்கள் அந்த ஹோட்டலில் 1,00,000 ரூபா கொடுத்து தங்கியிருந்தா எப்படி இருக்குங்கிறத இமேஜினேஷனில் கொண்டு வாங்க. பெரிய விஷயமே இல்லை. என்ன சொல்லுங்கள், பெரிய விஷயமே இல்லை. வனாந்திரம், அதில் வயல்வெளி உண்டாகும்னு அவர் சொல்லியிருக்கிறார். வனாந்திரத்தில் வழியை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏமே ஹல்லேலூயா. எதை பார்த்தும் வாயை பழக்காதீங்க. எதை பார்த்தும் வாயை பழக்காதீங்க. அவருக்கு சம்பளம் 350 கோடியாம் இருக்கட்டும், எனக்கும் உண்டாகும். இருக்கட்டும், எனக்கும் உண்டாகும். ஏன் பாசிபிள் இல்லை? எனக்கும் உண்டாகும். அவருக்கு வந்து அவர் அவ்வளோ கோடி சம்பாதிக்காராம், இருக்கட்டும், என்னையும் தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். இப்படி சிம்பிளாக பேசி பழகுங்க. சரியா? எதையுமே எக்ஸாகரேட் பண்ணாதீங்க. கர்த்தரை தவிர வேற எதையுமே எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. கர்த்தரை தவிர எதையுமே பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, உண்டாக்கின இயேசுவை தவிர இந்த உலகத்தில் பெருசு ஒன்றும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசுவை தவிர பெருசு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவை தவிர எதுவும் பெருசு இல்லை. அது எத்தனை 1000 கோடியாகவும் இருந்துட்டு போகுது. அது என் இமேஜினில் வந்தா என் வாழ்க்கையில் வரும். நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். ஏமே நல்ல வாகனங்களை இமேஜின் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல விஷயங்களை இமேஜின் பண்ணுங்க. அதற்காக நன்றி சொல்லுங்க. அப்படியே இன்றைக்கு நடக்கும். அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இப்பொழுது நீ காண்பாய். அவ்வளோ லட்ச ஜனகத்துக்கும் வனாந்தரத்தில் இருந்து காடைகளை கொண்டு வந்த வல்லமையை இப்போ நீ பார்ப்ப அப்படிங்கிறாரு. சொன்ன மாதிரியே 1 மாதம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாங்க பாருங்க. இது சாத்தியம். ஏமே. ஸோ ஐ பிளஸ் யூ.